தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து பிறப்பு காலம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி. அன்பு சொந்தங்களே, இறைமகன் இயேசுவை கண்டுகொள்ளவும், கண்டுகொண்ட இயேசுவை அனுபவிக்கவும், அனுபவித்த இயேசுவை அறிக்கையிடவும் இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். லூக்கா புத்தகம் 2 வெடிக்கின்ற பொழுது, ஆலயத்தில் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வருகின்ற பொழுது சிமியோன் தன் கரங்களிலே அவரை தாங்குகின்ற பொழுது இயேசுவை கண்டுகொண்டார். இயேசுவை கண்டுகொண்ட அவர், இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை என்று சொல்லி அறிக்கையிட்டார். தொடர்ந்து இக்குழந்தை இஸ்ரேல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் என்று சொல்லி இயேசுவை பற்றி சான்று பகர்ந்தார். இதோ இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் இயேசுவை கூர்ந்து பார்த்தவர், இதோ கடவுளின் செம்மறி என்று சொல்லி இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார். யோவான் நற்செய்தியை படிக்கின்ற பொழுது முதல் அதிகாரத்தில் 2 முறை திருமுழுக்கு யோவான் இந்த வார்த்தைகளை சொல்லி இயேசுவை உலகிற்கும் தன் சீடர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திருமுழுக்கு யோவான் இயேசுவை செம்மறியனை சுட்டி காட்டுவதன் நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, விவிலியத்தின் அடிப்படையிலே முதலாவதாக விடுதலை பயனுள் 12 வெடிக்கின்ற பொழுது, இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து இறைவன் கொடுக்கின்ற பாலும் தேனும் புனையும் கானான் நாட்டிற்கு புறப்படுவதற்கு முந்தின நாள் இரவிலே எகிப்தியர்களுடைய அனைத்து தலைச்சின் பிள்ளைகளும் மரித்து போவார்கள். இஸ்ராயலுடைய தலைச்சின் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். அதற்கு காரணம் என்ன? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தன்னுடைய நிலவுப்படிகளே தெளிக்குமாறு கடவுள் மோசே வழியாக அவர்களுக்கு அறிவுரை கொடுத்து இருப்பார். ஆக இஸ்ராயல் மக்களுடைய தலைச்சன் பிள்ளைகளை காப்பதற்காக பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஆட்டை போல இயேசுவும் உலக மக்களை காப்பதற்காக தன்னையே பலியாக தன் இரத்தத்தை கொடுக்க இருக்கின்றார் என்பதன் முன் அடையாளமாக அவரை செம்மறி என்று சொல்லி அடையாளப்படுத்துகின்றார். லேவியர் புத்தகம் 16 வெடிக்கின்ற பொழுது, மாசு மறுவற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்டின் மேல் ஆரோன் தலைமை குரு தன் கரங்களை வைத்து மக்களுடைய பாவங்களை முழுவதும் அதன் மேல் சுமத்தி அதை பாலைவனத்திற்கு தனிமையிலே அனுப்பி வைக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கும். இயேசுவும் உலகின் பாவங்களை போக்குகின்ற, நம் ஒவ்வொருவரையும் பாவங்களையும் பிணிகளையும் நோய்களையும் தன்மேல் சுமந்து கொள்கின்ற பள்ளிகடாவாக தன்னை அர்ப்பணிக்க இருக்கின்ற என்பதை முன் அடையாளமாகவே அவரை கடவுளின் செம்மறி என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகின்றார். திருமுழுக்கு யோவான் குருத்துவ வழியிலே வந்தவர். விடுதலை பயனில் 29 படிக்கின்றோம், ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஒரு செம்மறியானது பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும், மக்களுடைய பாவ கழுவாயாக என்று சொல்லப்படுகிறது. ஆக மக்களுடைய பாவங்களை கல்வி தூய்மையாக்க தன்னையே பலியாக ஒப்புக் கொடுக்க இருக்கின்ற ஆடு இவரே என்று சொல்லி அந்த அர்த்தத்திலே இவரை சுட்டி காட்டி இருக்கலாம். மேலும் இறைவாக்கினர் புத்தகத்திலே துன்புறும் ஊழியன் பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது, அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்படுகின்ற ஆடாய் அவர் தன்னையே அர்ப்பணித்து தன் துன்பத்தின் வழியாக மக்களுக்கு விடுதலை தர இருக்கின்றார். அவர் உண்மையாகவே நம் பிணிகளை தன்மேல் சுமந்து கொண்டார், தம் காயங்களை ஏற்றுக்கொண்ட வார்த்தை கேட்டார் போல பாவத்தால் வருகின்ற பிணிகளையும் அதனால் வருகின்ற எல்லா விதமான தலைகளையும் தன்மேல் ஏற்றுக்கொள்கின்ற செம்மறி இவரே என்கின்ற அர்த்தத்தில் திருமுழுக்கு யோவான் அவரை சுட்டி காட்டி இருக்கலாம். அல்லது திருவெளிப்பாடு புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அங்கே 29 முறை வெற்றி பெற்ற மாட்சிமையுற்ற செம்மறியை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். பாவத்தை சாத்தானை வென்றெடுத்து உலகினை மீட்டுக் கொண்ட செம்மறியாக இயேசுவை சுட்டி காட்டப்பட்டிருக்கும். ஆகவே இவரே அந்த பாவத்தை வென்றெடுத்த செம்மறி என்கிற அர்த்தத்திலும் திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டி காட்டியிருக்கலாம்.
இதுவே கடவுளின் செம்மறி என்று சொல்லி. ஆம் அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டியதை போல நமக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து நமக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு நமக்காக பலியாக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகின்றார். அந்த ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அர்த்தத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இப்படி இயேசுவை சுட்டிக்காட்டிய திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களுக்கு உதவி செய்கின்றார் இயேசுவை கண்டுகொள்ள. திருமுழுக்கு யோவானின் வார்த்தையின் வழியாக இயேசுவை கண்டுகொண்ட அந்திரேயாவும் மற்றொரு சிலரும் இயேசு அனுபவத்தை பெற இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். அவர்களும் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார்கள். இயேசுவை கண்டுகொண்ட அவர்கள் தன் சகோதரனம் போய் அந்திரேயா சொல்லுகின்றார், நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று சொல்லி. திருச்சபை நமக்கு இயேசுவை அடையாளம் காட்டுகின்றது. இதோ கடவுளின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இவருடைய பந்தியிலே அமர வாய்ப்பு பெற்ற நீர் பேறு பெற்றவரே என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவை அடையாளம் காட்டுகின்றது. அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் அனுபவிக்கின்ற பொழுது மட்டுமே அந்த நற்கருணையின் அனுபவத்தை பிறருக்கு சான்று பகர முடியும், எடுத்துச் சொல்ல முடியும். எப்படி? அந்திரேயாவை போல. திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்திரேயாவும் மற்றொரு சிலரும் இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தார்கள். இயேசுவின் அருகிலே வர ஆரம்பித்தார்கள். இயேசுவோடு உரையாட ஆரம்பித்தார்கள். இயேசுவோடு தங்கினார்கள். அந்த தங்கிய அனுபவம் தான் இவரே மெசியா என்று சொல்லி தன் சகோதரருக்கு அறிவிக்க அவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்தது. ஆம் அன்பு சகோதரமே, நற்கருணை வடிவிலே செம்மறியாய் நம் பாவங்களை போக்குகின்றவராய் நம் தேவைகளை நிறைவேற்றுகின்றவராய் இயேசு நம்மை தேடி வருகின்றார். நாம் இயேசுவை அணுகி வர வேண்டும், அவரோடு உரையாட வேண்டும். கல்வாரி வழியிலே இறை வார்த்தையை கேட்பதன் வழியாக, இறைவனோடு நாம் பேசுவதன் வழியாக, நம் ஜெபங்களை ஒப்புக் கொடுப்பதன் வழியாக அவரோடு பேசி அவருடைய பிரசன்னத்திலே தங்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்கின்ற, அவரோடு தங்கி அவருடைய அனுபவத்தை பெறுகின்ற அந்த ஆசிரியரை கேட்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்கின்ற பொழுது அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். நற்கருணை வடிவிலே நம்மை தேடி வருகின்ற ஆண்டவர் நம்மோடு பேசி தன்னை அவர் நமக்கு முழுமையாக வெளிப்படுத்துகின்ற பொழுது அவரை கண்டுகொள்கின்ற பாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். அப்பொழுது அந்திரேயா இயேசுவை அனுபவித்து தன் சகோதரன் போய் சொல்லுகின்ற பொழுது நான் மெசியாவை கண்டேன் என்று சொல்லுகின்றார். திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னார்? இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். ஆனால் அந்திரேயா சொல்லுகின்ற பொழுது நான் மெசியாவை கண்டேன் என்று சொல்லுகின்றார். அருள்பொழிவு பெற்றவரை கண்டேன் என்று சொல்லுவார். இதுதான் இயேசுவை அனுபவிக்கின்ற ஒரு அனுபவம். இதுதான் இயேசுவை அனுபவிக்கின்ற வாழ்வு. இத்தகைய வாழ்வு வாழத்தான் திருச்சபை நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே திருமுழுக்கு யோவான் இயேசுவை கண்டுகொண்டதை போல, அந்திரேயா இயேசுவை அனுபவித்ததை போல நாமும் இயேசுவை கண்டுகொண்டு இயேசுவை அனுபவிப்போம். அப்பொழுது நாமும் இயேசுவை இந்த உலகிற்கு இவரே கடவுளின் செம்மறி, இவரே மெசியா என்று சொல்லி அறிக்கையிட்டு சான்று பகர முடியும். அத்தகைய அருளுக்காக இந்த நாளிலே ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை